வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரிட்டர் ரெசிபீஸில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம், காப்பரிசி. இந்த காப்பரிசி நிறைய விசேஷங்களுக்கு ரொம்ப பாரம்பரியமாக நிறைய ஃபேமிலிஸில் பண்ணுற வழக்கம் உண்டு. குழந்தை பிறந்து பெயர் வைக்கிற போது, வளகாப்பும் போது, அப்புறம் முக்கியமாக ஆடி பெருக்கன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த காப்பரிசி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காப்பரிசியை பச்சரிசிலையும் பண்ணலாம், சிகப்பரிசிலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ பச்சரிசியை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு உலர்த்தி எடுத்திருக்கேன். அது காயும் போது கையாலேயே இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் உடையும், சிலது உடையாமையும் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 மூடி கொப்பரை எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காயும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டு போட்டு எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி கடலைப்பருப்பையும் இதே மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சு உலர்த்தணும். 3/4 கிலோ வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுதான் எக்ஸாக்ட் ரேஷியோ. முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன், மற்றது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, அப்போ தான் நிறைய நாள் நம்ம அதை வச்சுக்க முடியும். நல்ல கலர் மாறி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் வெளுத்து அங்கே உங்களுக்கு பொரியிற மாதிரி தெரியும், வாசனையும் வர ஆரம்பிக்கும். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கலர் இந்த மாதிரி மாறி இருக்கு, நல்ல வாசனையும் வருது. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி உலர்த்தி வச்சுருந்த கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த கடலைப்பருப்பையும் அந்த அரிசியோடு சேர்த்துடலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பயத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கொப்பரையோட ஒரு பிடி பொட்டுக்கடலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் இந்த கொப்பரையையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல நிறம் மாறி நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காய்னா நல்லா ப்ரௌனாக மாறும். அதையும் இப்போ இதோட நம்ம சேர்த்துடலாம். அரிசி பருப்பு வறுத்து வச்சதோட ஃபில்டர் பண்ணி வச்ச வெள்ளைப்பாகை நான் இப்போ காய்ச்சறேன், நல்லா டங்கு பதம் வரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து பாருங்கள். இது ஃபார்ம் ஆகி கரையுது. ஸோ இது இல்லை, அதை உருட்டி எடுத்து போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தம் வரணும், அதுதான் டங்கு பதம். கொஞ்சமாக எடுக்க தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி நிறைய எடுத்து சேர்த்து பாருங்கள். இப்போ நல்லா சேர்க்க வருது, ஷேப்பும் நமக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நமக்கு வேணும், ஏன்னா இந்த பாகு சாஃப்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ அதுவும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபார்ம் ஆகு. கீழே போட்டால் டங்கன் சத்தம் கேட்கணும். இது கரெக்டான பதம். நல்ல பாகு வாசனை வரும். இதில் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் அப்படியே ஆற வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இந்த அரிசி தனித்தனியாக நமக்கு ரெடி ஆகிடும். நான் உருண்டையாக பிடிக்க போகிறேன், அதனால் இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உருண்டை வேண்டாம் அப்படின்னாலும் அதை அப்படியே தட்டில் ஆற போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அது உதிர்ந்து வந்துடும், காப்பரிசி ரெடி ஆகிடும். உருண்டை ஜம்மன்னு இருக்குது பாருங்கள். வறுத்த அரிசி, கொப்பரை, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் வாசனை சும்மா சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்கணும். கை பொறுக்கணும் அப்படின்னா கையில் அரிசி மாவை தடவி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க. சூப்பராக இருக்குது. வர ஆடி பெருக்குக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா மெஷர்மெண்ட்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த அளவை ட்ரை பண்ணாமல் 1 கப் அளவுக்கு நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆடி பெருக்கு இந்த காப்பரிசியோடு நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்லோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.